அண்மைச் செய்தி. கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவது குறித்து ஏன் பரிசீலனை செய்யக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவது குறித்து ஏன் பரிசீலிக்க கூடாது என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறது உயர்நீதிமன்றம். தமிழகத்தில் ஏற்கனவே கள் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த தடையை நீக்குவது குறித்து ஏன் பரிசீலனை செய்யக்கூடாது என்ற கேள்வியை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முன்வைத்துள்ளனர். ஜூலை 29ஆம் தேதி விளக்கமளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, எந்த வழக்கின் விசாரணையின் போது தமிழக அரசுக்கு இதுபோன்ற ஒரு கேள்வியை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முன்வச்சிருக்காங்க? முழு விவரத்தை சொல்லுங்க. பிரியதர்ஷி, இந்த வழக்கை பொறுத்து பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த ஐடி ஊழியர் முரளிதர் என்பவர் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார், ஒரு பொதுநல வழக்கை. அதுல ஒவ்வொரு குறிப்பிட்ட காலங்கள், அதாவது 2020-21ஆம் ஆண்டுல 39,760 கோடி ரூபாய் இந்த மாதிரி டாஸ்மாக் மூலம் வித்திருக்காங்க அப்புறம் ஒவ்வொரு ஆண்டையும் குறிப்பிட்டு வரிசை சொல்லியிருந்தாரு. இது மூலமா ஏராளமான லாபம் இப்ப சில ஆண்டுகள் இழப்பிருப்பதாக காட்டுறாங்க. அது இந்த டாஸ்மார்க்கு பெரும்பாலும் மதுபான சப்ளை பண்றது அரசியல் கட்சி, குறிப்பா அந்த ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க அதிகமா சப்ளை பண்றாங்க. அதே மாதிரி டாஸ்மார்க்கு குறிப்பிட்ட சில பிராண்டு மட்டும் தான் கிடைக்குது, எல்லா வகையான பிராண்டு கிடைப்பதில்லை இங்கிற குற்றச்சாட்டை ஒரு முன்ன சொல்லியிருந்தாரு. அதே நேரத்தில் டாஸ்மார்க் போயிட்டு வாங்கி குடிக்கிறவங்களோட அங்கு ஏராளமான கூடுதல் விலைக்கு விற்பதனால நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஆகவே இந்த டாஸ்மார்க் விற்கக்கூடிய பாட்டில்கள் 10 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் கூடுதலாக வாங்குறதுனால இது எல்லோருக்கும் கிடைக்கும் வகையில இது ரேஷன் கடை வாயிலாகவும் அதே போன்று தனியார் மூலமாகவும் சப்ளை செய்வதற்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போட்டிருந்தாரு. அதே போன்று கள் விற்பனைக்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சிருந்தாரு. இந்த வழக்கு தான் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார், குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வு முன்பு வந்தது. அப்போது அரசு தரப்புல சொன்னாங்க, அதாவது மதுபானங்கள் சூப்பர் மார்க்கெட்டு, ரேஷன் கடை இந்த மாதிரி இதெல்லாம் விற்பதுக்கு அரசின் கொள்கை முடிவு, அதில் யாரும் தலையிட முடியாதுங்கிறது குறிப்பிட்டிருந்தாங்க. அதே சமயம் சில கடையில முறைகேடு நடந்ததா சொல்லியிருக்காங்க, அது குறித்து உரிய விளக்கம் அளிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டிருந்தாங்க. ஆகவே கள் விற்பனைக்கு தடையை நீக்குவது குறித்து அரசின் கொள்கை முடிவு என்றும், டாஸ்மாக் கடைகளில் மதுபானம் வாங்க முடியாத ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு வழங்குவது குறித்தும், அதே போன்று கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை குறித்தும் ஏன் அரசு மறு பரிசீலனை செய்யக்கூடாது என்று நீதிபதிகள் இந்த வழக்கில் வரும் 29ஆம் தேதி பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. கள் விற்பனைக்கான தடை அமலில் இருக்கும் நிலையில் அந்த தடையை நீக்குவது குறித்து ஏன் பரிசீலிக்க கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முன்வச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசு தரப்பிலிருந்து என்ன மாதிரியான விளக்கம் கொடுக்கப்படுது அப்படின்னு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுப்பையா.